ஹலோ, வெல்கம் டு டிக்டாக் ப்ரிப்பரேஷன் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி இந்த டாப்பிக்கில் 5 ஆண்டு திட்டங்களை பற்றி நான் ஒரு 50 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து எம்சிக்யூஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா டெஸ்ட் போட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ரீகால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், முதல் 5 ஆண்டு திட்டம் எந்த மாதிரியை அடிப்படையாக கொண்டது? ஹார்ட்-ரோமர் மாதிரி. இத்திட்டம் முக்கியமாக வேளாண்மைத்துறை வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்தது. இரண்டாவது 5 ஆண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் எது? ரெண்டாவது 5 ஆண்டு திட்டத்தோட முக்கிய நோக்கம் கனரக தொழிற்சாலைகள். அதாவது ஃபஸ்ட்டு வந்து வேளாண்மை, நம்ம வந்து வறுமை நிறையா இருந்ததுனால ஃபஸ்ட்டு வந்து வேளாண்மை இந்த விஷயங்களுக்காக அணை அந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் ஃபஸ்ட்டு 5 ஆண்டு திட்டம் செலவிடப்பட்டது. ஸோ செகண்ட் வந்து கனரக தொழிற்சாலைகளுக்காக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இது பிசி மகளனோபிஸ் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. திட்ட விடுமுறை காலம் என கருதப்படும் ஆண்டுகள் எவை? பிளான் ஹாலிடே. ஸோ 1966-69 மூன்றாவது திட்டத்தின் தோல்வி மற்றும் போர் காரணமாக ஓராண்டு திட்டங்கள் போடப்பட்டன. ஸோ இதுதான் வந்து ஒரு பிளான் ஹாலிடே. வறுமை ஒழிப்பு மற்றும் தன்னிறைவு கரீபி ஹட்டோ எந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தது? 5வது 5 ஆண்டு திட்டம். இந்த திட்டத்தை வடிவமைத்த டிபி தார் மாடல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 6வது 5 ஆண்டு திட்டத்தில் தான் வந்து கரீபி ஹட்டோன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனால் 5வது 5 ஆண்டு திட்டத்திலேயே வறுமை ஒழிப்பு பற்றி இந்த கரீபி ஹட்டோங்கிற ஒரு டேர்ம் வந்து காயின் ஆயிடுச்சு. இந்திய திட்டக்குழு எப்போது அமைக்கப்பட்டது? மார்ச் 15, 1950 அன்னைக்கே அமைக்கப்பட்டுருச்சு. இது ஒரு அரசமைப்பு சாரா மற்றும் சட்டப்பூர்வமற்ற ஆலோசனை அமைப்பாகும். சுழல் திட்டம் ரோலிங் பிளான் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1978. அதாவது 5வது 5 ஆண்டு திட்டம் செயல்படுத்தும் போது ராஜீவ்காந்தி தலைமையில் இருந்தாங்க, செயல்படுத்தினாங்க. ஸோ அதை வந்து ஓராண்டுலேயே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓராண்டுக்கு முன்பாகவே ரிமூவ் பண்ணிட்டாங்க. 4 ஆண்டு மட்டும்தான் 5வது 5 ஆண்டு திட்டம் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சுழல் திட்டம், அதுக்கப்புறம் வந்த மொராஜி தேசாய் தலைமையிலான ஜனதா கட்சி வந்து பார்த்திங்கன்னா 5வது 5 ஆண்டு திட்டத்தை நீக்கிட்டு சுழல் திட்டம் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. ராவ் மன்மோகன் திட்டம் என்று அழைக்கப்படும் 5வது 5 ஆண்டு திட்டம் அழைக்கப்படும் 5 ஆண்டு திட்டம் எது? ராவ் மன்மோகன் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 8வது 5 ஆண்டு திட்டம். இத்திட்ட காலத்தில் தான் புதிய பொருளாதார கொள்கை எல்பிஜி முழுமையாக செயல்படுத்தப்பட்டது. 10வது 5 ஆண்டு திட்டத்தின் நிர்ணயிக்கப்பட்ட ஜிடிபி வளர்ச்சி இலக்கு என்ன? 8%. இது வறுமையை குறைப்பதாகவும் உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கமாகவும் கொண்டது. 10வது 5 ஆண்டு திட்டத்தின் உண்மையில் எட்டப்பட்ட ஜிடிபி வளர்ச்சி என்ன? 7.6% தான் வந்து இலக்கை எட்டுச்சு. இருந்தாலும் இது ஒரு வெற்றிகரமான திட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் கடைசி 5 ஆண்டு திட்டம் எது? 12வது 5 ஆண்டு திட்டம். 12 5 ஆண்டு திட்டம் தான் போட்டாங்க. அது 12வதுங்கிறது தான் கடைசி 5 ஆண்டு திட்டம். இது 2012 முதல் 2017 வரை உள்ள காலமாகும். 12வது 5 ஆண்டு திட்டத்தின் மைய கருத்து என்ன? வேகமான, நிலையான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியாகும். ஃபாஸ்டர், சஸ்டைனபிள் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் growth. திட்டக்குழுவிற்கு மாறாக நிதி ஆயோக் எப்போது தொடங்கப்பட்டது?
ஜனவரி 1 2015 ஜனவரி 1 2015 அப்போ திங்க் டேங்க் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதை. தேசிய வளர்ச்சி மன்றம் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் எப்போது நிறுவப்பட்டது? 1952. இந்த அமைப்பு தான் வந்து 5 ஆண்டு திட்டங்கள், பிளானிங் கமிஷன் போடுற 5 ஆண்டு திட்டங்களுக்கு இறுதி ஒப்புதல் அளிக்கும். இந்தியாவின் திட்டக்குழுவின் இறுதி தலைவர் யார்? ஸோ இது நரேந்திர மோடி. 12வது 5 ஆண்டு திட்டத்தோட கடைசி 5 ஆண்டு திட்டம் அது. அதோட அந்த 5 ஆண்டு திட்டம் நடக்கும்போது இருந்த இறுதி தலைவர் வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி. திட்டக்குழுவின் தலைவர் வந்து எப்போவுமே பிரதமர் தான் இருப்பார். இந்தியாவின் திட்டக்குழுவின் இறுதி துணைத் தலைவர் யார்? ஸோ அந்த 12வது 5 ஆண்டு திட்டத்தோட துணைத் தலைவர் மான்டேக் சிங் அலுவாலியா. இதற்கு பின் இந்த 5 ஆண்டு திட்டமே இல்லாமல் கலைக்கப்பட்டு விட்டு நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொண்டு வரப்பட்டது. 1934 இந்தியாவிற்கான திட்டமிட்ட பொருளாதாரம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? எம் விஸ்வேஸ்வரய்யா. இவர் இந்திய திட்டமிடுதலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். 1938 அமைக்கப்பட்ட தேசிய திட்டக்குழுவின் தலைவர் யார்? ஜவஹர்லால் நேரு. இவர் ஹரிபுரா காங்கிரஸ் மாநாட்டின் போது சுபாஷ் சந்திர போஸின் முயற்சியால் இது உருவாக்கப்பட்டது. 8 முன்னணி தொழிலதிபர்களால் 1944 உருவாக்கப்பட்ட திட்டம் எது? பம்பாய் திட்டம். 1944 காந்திய திட்டத்தை, காந்தியன் பிளான் முன்மொழிந்தவர் யார்? ஸ்ரீமன் நாராயண் அகர்வால் அப்படிங்கிறவர் தான் இந்த காந்தியன் பிளானை கொண்டு வந்தார். 1945 மக்கள் திட்டத்தை, பீப்புள்ஸ் பிளானை தயாரித்தவர் யார்? எம்என் ராய். இது மார்க்சிய கொள்கை மற்றும் நுகர்வோர் தேவைகளை அடிப்படையாக கொண்டது. சர்வோதயா திட்டம். 1950 சர்வோதயா திட்டத்தை வெளியிட்டவர் யார்? ஜெயப்பிரகாஷ் நாராயணன். மகாத்மா காந்தி மற்றும் வினோபா ஆகியோரின் தத்துவங்களால் ஈர்க்கப்பட்டு இது உருவாக்கப்பட்டது. பசுமை புரட்சி எந்த 5 ஆண்டு திட்டம் அல்லது காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது? இது 5 ஆண்டு திட்ட காலத்தில் தொடங்கப்படல, திட்ட விடுமுறை காலத்தில் தான் தொடங்கப்பட்டுச்சு. எந்த 5 ஆண்டு திட்டம் அதன் காலக்கெடுவிற்கு 1 வருடத்துக்கு முன்பாகவே நிறுத்தப்பட்டது? 5வது 5 ஆண்டு திட்டம். ஜனதா கட்சி வந்து 5வது 5 ஆண்டு திட்டத்தை 1 ஆண்டுக்கு முன்பாகவே ரிமூவ் பண்ணிடுச்சு. 14 பெரிய தேசிய வங்கிகள் எந்த 5 ஆண்டு திட்ட காலத்தில் தேசியமயமாக்கப்பட்டன? நாலாவது 5 ஆண்டு திட்டம் 1969 இந்திரா காந்தி அம்மையார் தலைமையில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு நடந்தது. நபார்டு வங்கி எந்த 5 ஆண்டு திட்ட காலத்தில் நிறுவப்பட்டது? 6வது 5 ஆண்டு திட்ட காலத்தில் நிறுவப்பட்டது. சிவராம குழுவின் பரிந்துரையின் பேரில் 1982 ஜூலை 12 நபார்டு வங்கி தொடங்கப்பட்டது. அப்போதைக்கு இந்த 5 ஆண்டு திட்ட காலம் 6வது 5 ஆண்டு திட்டம். 20 அம்ச திட்டம் 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் எந்த ஆண்டு இந்திரா காந்தியால் அறிமுகப்படுத்தப்பட்டது? 1975. அதாவது நேஷனல் எமர்ஜென்சி நடக்கும்போது இந்த 20 அம்ச திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா எந்த திட்ட காலத்தில் தொடங்கப்பட்டது? 7வது 5 ஆண்டு திட்ட காலத்தில் தொடங்கப்பட்டுச்சு. இது கிராமப்புற வேலைவாய்ப்பை உருவாக்கும் நோக்கில் 1989 தொடங்கப்பட்டுச்சு. வளர்ச்சியுடன் கூடிய நிதி மற்றும் சமத்துவம் என்பது எந்த திட்டத்தின் நோக்கம்?
9வது ஐந்தாண்டு திட்டம் இந்தியாவின் 50வது ஆண்டு விழா நடக்கிறப்போ, அதாவது 50வது சுதந்திர தின விழா. ஸோ அந்த நிகழ்வு அப்போ இந்த 9வது ஐந்தாண்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டது. எந்த ஐந்தாண்டு திட்டம் இந்திய பொருளாதாரத்தின் மந்தமான இந்து வளர்ச்சி விகிதத்தை உடைத்தது? 8வது ஐந்தாண்டு திட்டம். 8வது ஐந்தாண்டு திட்டத்தில் சராசரி வளர்ச்சி விகிதம் 6.8ஆக உயர்ந்து புதிய சாதனை படைத்தது. இந்தியாவின் மிக குறைந்த வெற்றியை பெற்ற திட்டம் எது? அதாவது படுதோல்வி அப்படிங்கிற சொல்கிற திட்டம். 3வது ஐந்தாண்டு திட்டம் இலக்கு 5.6 வச்சிருந்தது. ஆனால் 2.4 தான். 2.4 இல்லை 2.8 அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்ட் இது இருக்குது. ஸோ அந்த வளர்ச்சி தான் எட்டப்பட்டது. அதனால் இது ஒரு தோல்வி அடைந்த திட்டமாக, 3வது ஐந்தாண்டு திட்டம் தான் படுதோல்வி அடைந்த திட்டமாக கருதப்படுகிறது. 3வது ஐந்தாண்டு திட்டத்தின் தோல்விக்கு மிக முக்கிய காரணம் என்ன? ஸோ இதுவும் இந்த ரெண்டுமே இந்திய சீன மற்றும் இந்திய பாகிஸ்தான் போர்கள் கடுமையான வறட்சி, இயற்கையுமே சரியான வளர்ச்சி ட்ரவுட்டுமாக இருந்ததுனால இந்த 3வது ஐந்தாண்டு திட்டம் தோல்வியாக அமைந்தது. 2வது ஐந்தாண்டு திட்ட மாதிரியை உருவாக்கியவர் யார்? PC மஹலனோபிஸ். இவர் இந்திய புள்ளியியலின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். பிலாய், ரூர்கெலா, துர்காப்பூர் இரும்பு எஃகு ஆலைகள் எந்த திட்ட காலத்தில் அமைக்கப்பட்டன? 2வது ஐந்தாண்டு திட்டம். நம்ம தொழில்துறைக்கு முக்கியத்துவம் நல்லா கொடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் தான். ஸோ அந்த திட்ட காலத்தில் தான் இங்கே எல்லாமே எஃகு ஆலைகள் அமைக்கப்பட்டுச்சு. பொஹோரா இரும்பு எஃகு ஆலை எந்த திட்ட காலத்தில் ரஷ்யாவின் உதவியுடன் அமைக்கப்பட்டது? 3வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் தான் இந்த இரும்பு எஃகு ஆலை அமைக்கப்பட்டுச்சு. புதிய பொருளாதார கொள்கை LPG அறிமுகப்படுத்தப்பட்ட போது பிரதமராக இருந்தவர் யார்? பிரதமராக இருந்தவர் PV நரசிம்மராவ். நிதியமைச்சர் பார்த்தீங்கன்னா டாக்டர் மன்மோகன் சிங் ஆவார். LPGங்கிறது பார்த்தீங்கன்னா தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், அப்புறம் பார்த்தீங்கன்னா உலகமயமாக்கல். இந்த கொள்கை தான் பார்த்தீங்கன்னா புதிய பொருளாதார கொள்கை என்று அறிமுகப்படுத்தப்பட்டது. நிதி ஆயோக்கின் தலைவராக செயல்படுபவர் யார்? நிதி ஆயோக்கின் தலைவராக செயல்படுவர் பிரதமர் தான். எப்படி நமக்கு பிளானிங் கமிஷனுக்கு எப்படி அலுவல் வழி தலைவராக பிரதமர் இருக்காரோ, சேம் ஆஸ் நிதி ஆயோக்குக்குமே பிரதமர் தான் தலைவராக இருப்பார். நிதி ஆயோக் என்பது ஒரு டேஷ் அமைப்பாகும். அரசியலமைப்பு சாரா ஆலோசனை குழு தான் அது. சர்வ சிக்ஷா அபியான் திட்டம் எந்த ஐந்தாண்டு திட்ட காலத்தில் தீவிரப்படுத்தப்பட்டது? 10வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சர்வ சிக்ஷா அபியான், அதாவது அனைவருக்கும் கல்விங்கிற ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது. 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் பொருளாதார வளர்ச்சி இலக்கென்ன? 9%. ஆனால் இலக்கு 9%, எட்டியது 8% வளர்ச்சியை எட்டியது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எந்த திட்ட காலத்தில் கொண்டு வரப்பட்டது? 10வது ஐந்தாண்டு திட்டத்தை அப்போது கொண்டு வரப்பட்டுச்சு. மாவட்ட திட்டமிட குழுக்களை உருவாக்க வழிவகை செய்யும் சட்ட திருத்தம் இது? டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி பார்த்தீங்கன்னா 74வது திருத்தம். நகர உள்ளாட்சி சட்டப்பிரிவு 243ZDயின் கீழ் மாவட்ட திட்டக்குழு அமைக்கப்படுகிறது. இந்தியாவின் 5 ஆண்டு திட்டங்களுக்கு இறுதி ஒப்புதல் அளித்த அமைப்பு?
ஐந்தாண்டு திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தேசிய வளர்ச்சி மன்றம் நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தான் வந்து எப்போவுமே வந்து ஒப்புதல் அளிக்கும். ஏன்னா இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாநில முதல்வர்கள் பிரதமர் அப்படின்னு சேர்ந்து ஒரு கூட்டாட்சியோடு இருக்கிற ஒரு அமைப்பு தான் இந்த தேசிய வளர்ச்சி மன்றம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஒப்புதல் அளிக்கிற ஒரு மன்றம். நிதி ஆயோக் அமைப்பின் தற்போதைய கட்டமைப்பு எந்த கொள்கையின் கீழ் இயங்குகிறது? பாட்டம் அப் அப்ரோச், கீழிருந்து மேல் நோக்கு அணுகுமுறை அப்படின்னு சொல்லலாம். இப்போது நமக்கு பிளானிங் கமிஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாண்டு திட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாப் டவுன் அப்ரோச். எந்த ஐந்தாண்டு திட்டம் கட்கில் யோஜனா என்றும் அழைக்கப்படுகிறது? மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா கட்கில் யோஜனா என்று அழைக்கப்படுகிறது. அதன் திட்டக்குழுவின் துணைத் தலைவரான டிஆர் கட்கில் பேரிலே இருக்குது. சமூக காடுகள் திட்டம் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம். 10வது திட்ட காலத்தில் அடுத்த 10 ஆண்டுகளில் தனிநபர் வருமானத்தை எத்தனை மடங்காக உயர்த்த திட்டமிடப்பட்டது? 10வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதோட இலக்கே வந்து பார்த்திங்கன்னா 2 மடங்கு பெர் கேபிட்டா அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் வருமானத்தை 2 மடங்காக உயர்த்த வேண்டும். அப்போது ஆன்சர் 2 மடங்கு. திட்டமிடுதலின் நெருக்கடி காலம் என அழைக்கப்படும் தசாப்தம் எது? பீரியட் ஆஃப் கிரைசிஸ். 1960கள். நிறைய போர்கள், வறட்சி, டிவாலுவேஷன் ஆஃப் மணி ஆகியவற்றினால பொருளாதாரம் பாதிப்புக்குள்ளானது. முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் உண்மையான வளர்ச்சி விகிதம் இலக்கை விட அதிகமாக இருந்தது எவ்வளவு? 3.6. முதல் ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி பெற்ற ஒரு திட்டம். ஓகேங்களா? அதோட இலக்கு வந்து 2.1 தான் வச்சாங்க. பட் ஆனால் அது கிடைச்சது 3.6 கிடைச்சிச்சு. இந்தியாவின் 2வது ஓராண்டு திட்ட காலம் ஆனுவல் பிளான் எது? 1990-92 அப்போ இருந்தது தான் வந்து 2வது ஓராண்டு திட்ட காலம். நிதி ஆயோக்கின் நிர்வாக குழுவில் கவர்னிங் கவுன்சிலில் யாரெல்லாம் உறுப்பினர்களாக உள்ளனர்? இது எல்லாமே வரும். அனைத்து மாநில முதலமைச்சர்கள், யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள், பிரதமர் எல்லா பேருமே இருப்பாங்க. ஸோ இவங்க தான் ஒப்புதல் கொடுக்குற மாதிரி இருக்கும். 50 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டெஸ்டஸ் வேணும்னா டிக்டாக் ப்ரிப்பரேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.